Ganajivamritam, which is some dried cow dung and some soil. A little plant of tomato and green chili. And this brinjal plant. Good morning to all. My name is Sri Jagti Shishan. I'm from grade 7A plus, and today I came here to clear all my doubts in natural farming and chemical farming also. And to clear my doubts, I have Mr. Thirumalai Kumaran, a natural farmer who learns farming. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருமலை குமரன். நான் ஒரு இயற்கை வழி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாகவும் நான் இருக்கேன். இந்த இயற்கை வழி விவசாயம் அப்படிங்கிறது இப்போ நான் செய்ய ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு. இதில் மண்ணோட தன்மை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த 60 வருஷமாக எங்கள் முன்னோர்கள் செஞ்ச விவசாயத்தில் கெமிக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி. இப்போ அதை நம்ம இயற்கை முறைக்கு நம்ம மாற்றிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இருக்கோம். இப்போ இன்றைக்கி நம்ம நண்பரோட பையன் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் பற்றின ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தார். அவருக்கு நான் கைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவருக்கு அது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தான் சாப்பிடக்கூடிய உணவு எப்படி உற்பத்தி ஆகுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அது மூலயமா வருது, அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாங்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். அதை பற்றின ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். சார், இப்போ இந்த நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு எந்த மண்ணில் பண்ணால் ஈல்டிங் நல்லா கிடைக்கும், வர ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும்? இப்போ இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து நமக்கு எல்லா வேலைகளையும் வந்து செய்ய போகுது. அதை நம்ம பெருக்கிட்டோம்னாலே நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் செடிகளுக்கு சில சத்துக்கள் வந்து தேவைப்படும். இப்போ எந்த மண்ணில் முதல்ல செடிகள் வளரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செம்மண், ரெண்டாவது செஞ்சரலை, மூணாவது வந்து களிமண், நாலாவது வந்து மணல், அஞ்சாவது வந்து இருமண் பாடி, அதாவது 2 மண் சேர்ந்து மிக்சிங்கில் இருக்கும். இப்போ இதில் பெஸ்ட்டு சூப்பர் சாயில் சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து கேட்டால் செம்மண் தான் ஃபஸ்ட் கிளாஸான மண், செம்மண் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. கரிசல் மண், வண்டல் மண், இதில் தான் வந்து அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிலிருந்து ஓடி வரக்கூடிய தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி தான் வரும். வரும்போது என்ன செய்யுதுன்னா, அந்த மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களையும் அடித்து கொண்டு வந்து பள்ளத்தில் போய் தேய்க்கிறோம். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யுதுன்னா, அந்த மழை தண்ணி அப்படியே அடித்து அந்த ஆற்று வழியாக போய் கடலில் போய் சேருது அப்படின்னா, அந்த கடல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வண்டல் மண் வந்து நிறைய இருக்கும். இப்போ அந்த வண்டல் மண்ணில் அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குது. ரெண்டாவது கரிசல் மண், கரிசல் மண்ணா களிமண், அதிகமான ஒரு பிசுபிசுப்பு தன்மை. மூணாவது செம்மண். இப்போ இதில் எந்த மண்ணில் நம்ம செஞ்சாலும் இந்த இயற்கை விவசாயங்கிறது ரொம்பவே நல்லா வரும். மணல் பியூர் மணலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி செஞ்சரலை, அதாவது கல்லும் மண்ணும் கலந்து இருக்கக்கூடிய மண்ணில் எல்லா செடிகளும் வளராது. அதனால் கரிசல் மண்ணில் நம்ம வளர்க்கலாம், செம்மண்ணில் நம்ம வளர்க்கலாம். இல்லைனா இது 2 மண் மிக்ஸ் ஆகிருந்தால் கூட நம்ம அதில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஈல்டை நம்மளால் எடுக்க முடியும். சார், இப்போ என்னோட 2வது கேள்வி என்னன்னா, சில பேர் வீட்டிலே வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து அடிப்படையான விஷயங்கள்லாம் என்ன, எப்படி பண்ணலாம்? இப்போ வீட்டில் வந்து நம்ம வீட்டில் தேவையான நமக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம 2 விதமாக வந்து நம்ம பண்ணலாம். ஒன்று என்னென்னா வீட்டு தோட்டம், ரெண்டாவது வந்து மாடி தோட்டம். இந்த வீட்டு தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது நம்ம வீட்டோட பின்புறத்துலேயோ சைட்லேயோ இருக்கக்கூடிய காலி இடத்துல தன் தரையில் நம்ம செய்யக்கூடிய அந்த விவசாய முறை வந்து வீட்டு தோட்டம் நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது என்னென்னா மாடி தோட்டம். நம்ம வீட்டோட மாடியில் க்ரோ பேக்ஸில் உள்ளே நம்ம மண்ணெல்லாம் போட்டு விதைகளை பாவி அதில் நம்ம நாற்றுகளை எடுத்து நட்டு நம்ம வளர்க்குறது வந்து மாடி தோட்டம்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு நம்ம இந்த 2 விதத்தில் எதுனாலும் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதிலேயே நம்ம இயற்கை வழி விவசாயமாக நம்மளால் பண்ண முடியும். சார், இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம்லாம் சொல்கிறாங்க, அது என்ன, எப்படி செய்வாங்க? ஜீவாமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நாட்டு பசு மாட்டோட சாணம் வந்து ஒரு 10 கிலோ, அதே மாதிரி 10 லிட்டர் நாட்டு மாட்டோட கோமியம், அதே மாதிரி 1 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒரு 1 கிலோ தட்டைப்பயிறு மாவு, இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 200 லிட்டர் பேரலில் 170 லிட்டர் தண்ணி, இந்த சாண கரைசல், அதுக்கப்புறம் கோமியம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை, இந்த தட்டைப்பயிர் மாவு, இது எல்லாத்தையும் போட்டு எந்த வயலுக்கு நம்ம இதை ஊற்ற போகிறோமோ அந்த வயலில் உள்ள வரப்பு மண், ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கெமிக்கல் விவசாயம் பண்ணி நிறைய மண் வந்து மலடாயிடுச்சு. அப்போ எந்த மண் வந்து கொஞ்சம் பழைய நிலைமையிலே இருக்கும் அப்படின்னா, இந்த வரப்பில் இருக்கக்கூடிய அந்த அடிமண் அப்படிங்கிறது
இந்த நுண்ணுயிர்கள் வந்து அதில் இருக்கும். அதை எடுத்து நம்ம எப்படி நம்ம இதில் போடுறப்ப அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருகுது. எப்படி வந்து நம்ம பாலில் ஒரு சொட்டு தயிர் ஊற்றினோடனே அது மொத்தமாகவே அந்த பால் வந்து தயிராக மாறுதோ, அதே மாதிரி இந்த நுண்ணுயிர்கள் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எடுத்து நம்ம ஒரு கை இந்த கலவையில் நம்ம கொடுக்குறப்ப 2 நாளில், அதாவது 48 மணி நேரத்தில் ஜீவாமிர்தங்கிறது ரெடி ஆயிரும். கனஜீவாமிர்தங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தொழு உரம், அதாவது பசுஞ்சாணத்தை நம்ம 6 மாதம் 1 வருஷம் வந்து நம்ம காய போட்டு அந்த காஞ்ச பசுஞ்சாணத்தை வந்து நம்ம தொழு உரம்னு நம்ம சொல்கிறோம். அந்த தொழு உரத்தில் இந்த ஜீவாமிர்தத்தை நம்ம தொளிச்சு ஒரு 7 நாள் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாகவே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அது கனஜீவாமிர்தமாக மாறுது. அப்போ ஒரு தொழு உரத்தை நம்ம 1 ஏக்கர் நிலத்துக்கு 10 வண்டி தட்டிகிட்டு இருக்கோம், அவ்வளோ தேவையே இல்லை. 1 ஏக்கருக்கு வெறும் 10 கிலோ இந்த கனஜீவாமிர்தம் இருந்தாலே போதும். அந்த மண் எல்லாமே வந்து நுண்ணோட்ட சத்துகள் வந்து இந்த நுண்கிருமிகள் போய் எல்லா நுண்ணோட்ட சத்தையும் எடுத்து கொண்டு வந்து மேலே கொண்டு வரும். அது மூலயமா அந்த செடிகள் வந்து செழிப்பாக வளரும். சார், இப்போ இந்த நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து வெர்மி காம்போஸ்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன, எப்படி செய்வாங்க, எந்த வகையில் இது யூஸ் ஆகும்? ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி கெமிக்கல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங்னு இருக்குது. இந்த இதில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தான் வந்து இந்த வெர்மி காம்போஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதே வருது. இப்போ நம்ம பண்ணக்கூடிய நேச்சுரல் ஃபார்மிங்கில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம ஜீவாமிர்தத்தை தொடர்ந்து நம்ம மண்ணு கொடுக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசமோட லெவல் மண்ணில் கூடிக்கிட்டே இருக்கும். அந்த வாடைக்கு 15 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்புழு அப்படிங்கிறது அந்த வாசனைக்கு மேலே வந்து நம்ம மண்ணை வளப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த மண்புழுவோட வேலையே என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய மக்கு கழிவுகள், எப்படி நம்ம செடியிலேருந்து வரக்கூடிய விழக்கூடிய கழிவுகளை அந்த நிலத்துக்கே நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த கழிவுகளை இந்த மண்புழு சாப்பிட்டு மேலேயும் கீழே 24 மணி நேரமும் 15 அடி ஆழத்துக்கும் மேலேயும் போயிட்டு வரும். போயிட்டு வரையில் கீழே இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே செடிக்கு மேலே வந்துடுது. இதுதான் ஒரு ப்ராப்பரான மெத்தட். ஆனால் வெர்மி காம்போஸ்ட் சொல்லிட்டு நம்ம கம்போஸ்ட் பண்ணி நம்ம செடிக்கு கொடுத்து அதில் ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னா அது கிடையாது. எப்படி இந்த ஜீவாமிர்தத்துக்கு பசுஞ்சாணம் வந்து ஒரு மீடியமாக, கல்ச்சர் மீடியமாக இருக்கோ, அந்த கிருமிகளை வளர்கிறதுக்கு, நுண் ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு ஒரு மீடியமாக இருக்கோ, அதே மாதிரி இந்த காம்போஸ்ட் அப்படிங்கிறதுமே ஒரு கல்ச்சர் தான் அது. அதனால் செடிக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா கிடையாது. சரி, இப்போ பெஸ்டிசைடுன்னு என்னமோ ஒன்று சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன? இப்போ நம்மளோட வயலில் நம்ம ஒரே வகையான செடி வந்து நம்ம நடும்போது அந்த செடிக்கு சில பூச்சிகள் வந்து அதை தேடி வருது. அதான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி அந்த செடி மேலே ஒட்டி இருந்து அந்த சத்துக்களை அதை எடுத்து அது வளரும். இப்போ சைடு அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கொலை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ பெஸ்டிசைட்னா அந்த ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகளை நம்ம கொல்றது. இன்செக்டிசைட்னா பூச்சிகளை கொல்றது. அப்போ இந்த பூச்சிகளை கொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பாய்சன், அதுதான் வந்து அந்த பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் அப்படிங்கிறது. இன்றைக்கி பண்ணக்கூடிய கெமிக்கல் ஃபார்மிங்கில் இந்த பூச்சிகளையும் அதோட புழுக்களையும் கொல்றதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கெமிக்கல்ஸ் வந்து பாய்சனாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் கடையில் போய் ஒரு கெமிக்கல் நம்ம வாங்குகிறோன்னா அதில் வந்து மண்டவோடு போட்டு ஒரு சிம்பிள் எல்லா பாட்டில்ஸுமே வந்து இருக்குது. சில கலர்ஸால் அது வந்து அதை குறிக்கிறாங்க. ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், அது மாதிரி ரெட் கலர் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சில மருந்தை நம்ம சுவாசிச்சாலே நம்ம இறந்துருவோம், சில மருந்தை நம்ம வாய் சாப்பிட்டா இறந்துருவோம், சில மருந்து நம்ம மேலே பட்டால் நம்ம இறந்துருவோம். இந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் வந்து இருக்குது. அப்போ இந்த பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் பதிலாக நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3G வேப்பங்கொட்டை கரைசல் மூலயமா நம்ம அந்த பூச்சி தாக்குதலை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த G அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, இது மூணையுமே ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம எடுத்து வேப்பங்கொட்டை கூட சேர்த்து நம்ம இதை இடித்து மாட்டு கோமியத்தில் நம்ம ஊற வச்சு அதை நம்ம செடிகளுக்கு தெளிக்கும் போது இந்த பெஸ்டிசைட் அப்படிங்கிறது அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா அக்னி அஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து இயற்கை விவசாயத்தில் இதுக்கு மாற்று வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. பெஸ்டிசைட் ரெசிடுவல் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸில் செக் பண்ணுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த கெமிக்கல் இருந்துச்சுன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எங்கள் கண்ட்ரிக்கு இது வேண்டாம், எங்கள் மக்கள் இதை சாப்பிட்டா பாதிக்கப்படுவாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ இதனால் ஸ்லோ பாய்சனாக நம்ம உட்கொண்டுட்ருக்கோங்கிறத நம்ம மறந்துடணும். அதனால் பெஸ்டிசைட், இன்செக்டிசைடுக்கு பதிலாக இயற்கை வழி விவசாயத்தில் மாற்று வழிகள் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தினா நமக்கு எந்த ஒரு உடல் பாதிப்புகளும் வந்து வரப்போகுது. இப்போ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்மாழ்வார் தவிர வேறு யாரெல்லாம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க? நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் வந்து 2013 வந்து அவர் நம்மளை விட்டு போயிட்டார். இப்போ இந்த விஷயத்துக்கு முன்னாடியே யார் வந்து இதை நம்மாழ்வாரே முதன்மையாக சொல்லுவார் அப்படின்னா, ஜப்பானில் உள்ள ஒரு இயற்கை விவசாயி ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார். அவர் பேர் வந்து மசானானோ ஃபுகாகோ.
ஆசானான புக்காக்கோ. ஆமாம், அவர் தான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை அங்கே மேற்கொண்டதாகவும் அதில் உள்ள விஷயங்களை நம்மாழ்வார் இங்கே நமக்கு சொல்லி கொடுத்ததாகவும் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நாமலின்னு என்னமோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, எதால் அதை செய்கிறாங்க? அதாவது மீன் அமிலம், அதாவது ஃபிஷ் அமினோ ஆசிட். ஃபிஷ் அமினோ ஆசிட்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, லிக்விட் நைட்ரஜன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, மீன் கடையில் உள்ள மீன் கழிவுகள், அதாவது நம்ம உணவுக்கு சில மீன் நம்ம வாங்கிட்டு கட் பண்ணி நமக்கு தருவாங்க, அதில் சில வேஸ்ட் பீஸ்லாம் போகும். அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அது ஈக்குவல் ரேஷியோவாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா சீல் பண்ணிவிட்டு ஒரு 21 days நம்ம விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு லிக்விட் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் ஃபுல்லாகவே யூரியா கண்டென்ட் வந்து இருக்குது. இப்போ யூரியா மூடையை வாங்கி போட்டால் தான் அங்கே யூரியா அந்த நிலத்துக்கு கிடைக்குங்கிறது கிடையாது. இந்த ஃபிஷ் அமினோ ஆசிட்டை வச்சு நம்ம யூரியாவோட லெவலை வந்து நம்ம கூட்டும் போது செடியோட க்ரீனிஷ் நேச்சர், அதாவது பச்சைத்தன்மை வந்து கூடும். அதுதான் ஃபிஷ் அமினோ ஆசிட்டோட பேசிக். இப்போ இன்றைக்கி ஏன் நிறைய பேருக்கு இயற்கை விவசாயத்தை பற்றி தெரியலை அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி ரெடிமேட் உலகத்தில் வந்து இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போனோம் துணி வந்து நம்ம வாங்குறது, எல்லாமே வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்படுறோம். அப்போ இந்த விவசாயமும் அதே மாதிரி விவசாயிகள் வந்து இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா, விதைக்காக ஒரு கடைக்கு நம்ம போக வேண்டியிருக்கு, உரத்துக்காக ஒரு கடைக்கு போக வேண்டியிருக்கு, மருந்துக்காக கடைக்கு போக வேண்டியிருக்கு, ஒவ்வொரு இப்போ விளைய வச்ச பொருட்களை கொண்டு போய் விற்கிறதுக்கு மார்க்கெட் தேட வேண்டியிருக்கு. எல்லாமே விவசாயிகளுக்கு இப்படி ஒரு எட்டாக்கனியாக மாறினதால் தன்னை சார்ந்து இயங்கிட்டு இருந்த ஒரு விவசாயி மற்றவங்களை என்றைக்கு சார ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி இந்த விவசாயங்கிறது கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஜெனரேஷனுக்கு இதை நம்ம தெரியப்படுத்துறதுக்கு வந்து ஒரு 2-3 வழிகள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, இன்றைக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம், பாடப்புத்தகத்தை பார்த்து படிக்கிறோம், பரிசு எழுதுகிறோம், அந்த மார்க்கை வச்சு அடுத்து என்ன கல்வி படிக்கலாம், அதை வச்சு என்ன வேலைக்கு போகலாங்கிறது தான் நம்மளோட சிந்தனையாக இருக்குது. இந்த கல்வியோடு சேர்த்து ஒரு இன்டகிரேட்டட் லேர்னிங்காக அக்ரிகல்ச்சரையும் உள்ளே கொண்டு வரணும். அதாவது ஒரு ஊர்லேயும் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இல்லைனா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, அவங்க தோட்டத்தை நம்மளால் விசிட் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கூல்ஸ் வந்து அதுக்கு ஒரு இனிஷியேஷன் பண்ணி அந்த ஃபார்மை போய் ஒரு இயர்லி ஒன்ஸாவது ஒரு விசிட் காட்டுறது, அங்கே ஒன் டே அந்த ஃபார்மில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதை குழந்தைகளை செய்ய வைக்கிறது. நம்மாழ்வார் ஐயா வந்து முதல்ல விவசாயிகளுக்கு தான் இதை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த விஷயத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு போனார். ஏன்னா முதல்ல ஃபார்மர்ஸ் மாறணும் அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்கு வந்து குழந்தைகளுக்கும் இது போனால் தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும் தெரிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளையும் சந்தித்து அவர் பேச ஆரம்பித்தார். அதனால் ஸ்கூலில் இதை பற்றின ஒரு ஸ்பீச் நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணக்கூடியவங்களோட வயல் தோட்டங்களுக்கு போய் டைரெக்டாக குழந்தைங்க வந்து ஹேண்ட்ஸான அதை செஞ்சு பழகும்போது இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம்.